அலைஹிஸ்ஸலாம். 2:32 மலக்கேணிக்கு இருவானவர்கள் சொன்னீங்க. அழகு மலக்கேணி நம்ம மொழிபெயர்த்து அவ்விருவானவர்களும், அதனால முன்னாடி உள்ள வசனம் தான் குறிக்குது அப்படின்னு சொல்றாங்க. அந்த பயத்தல்லம் நீங்க அதன் மூலம் அந்த சூனியத்தை கற்றுக்கொண்டு காப்பிராடி விடாதீர்கள். அவங்க அந்த பயத்தல்லம் சொல்லிட்டு, எனவே அவங்க சூனியத்தை கத்துக்கல, கணவன் மனைவி மத்தியில பிரிவினை ஏற்படுகிற அந்த விஷயத்தை தான் கத்துக்கிட்டாங்க. அதன் மூலம் நல்ல அடையாளத்தோட பாதிப்பு ஏற்படாது. அந்த சூனியத்தை கத்துக்கிட்டாங்க, மக்கள் கத்துக்கல, பிரிவினை கத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல ஒரு பிரயோஜனமான கேள்வி தான் கேட்டிருக்கிறாங்க. அவங்க கேட்ட முதலாவது கேள்வி அலல் மலக்கைனி. அலல் மலக்கைனி என்ற வார்த்தையில அல் என்ற வார்த்தை வருகிறது. அல் என்றால் அந்தங்கிற மீனிங் வரும், இந்தங்கிற மீனிங் வரும். இந்த இரு வானவர்கள் அப்படிங்கிற மீனிங் வரும், அந்த இரு வானவர்கள் அப்படிங்கிற மீனிங் வரும். இப்போ இந்த இடத்துல இந்த இரு இலக்கணப்படி இந்த இரு வானவர்கள் அர்த்தம் வைக்கிறது தப்பா? அது பிஜே தப்புன்னு சொன்னாரா? அத தப்புன்னு சொல்லல பிஜே. எத அலல் மலக்கேணி பாபில ஹாரூத்த மாரூத், பாபிலோன்ல இருந்த ஹாரூத் மாரூத் என்ற இந்த இரு வானவர்கள் இப்படி இலக்கணப்படி வைக்கிறது தப்பு கிடையாது. அதை பிஜே மறுக்க மாட்டாங்க, எல்லாரும் ஒத்துக்கொண்ட விஷயம் தான். அல் மலக்கேணி அந்த இரு வானவர்கள் இலக்கணப்படி அந்த வைக்கிறது தப்பு கிடையாது, வைக்கலாம். ஆனால் இங்க இலக்கணத்தையும் தாண்டி இந்த இடத்துல அந்த வைக்க முடியாது. பொதுவாக அல்லுங்கிற வார்த்தைக்கு அந்தங்கிற மீனிங் இருக்கு, இந்தங்கிற மீனிங் இருக்குது. பொதுவா அல்லுங்கிற வார்த்தைக்கு அந்தங்கிற மீனிங் இருக்கு, இந்தங்கிற மீனிங் இருக்குது. இந்த இடத்துல இந்தங்கிற மீனிங் வைக்க முடியாதுன்னு பிஜே சொல்லல, வைக்கலாம். இப்ப நம்ம என்ன செய்யறோம், இந்த இடத்துல அல்லுங்கிற வார்த்தைக்கு அந்தன்னு பொதுவா அர்த்தம் இருந்தாலும் இந்த இடத்துல அந்த இரு மாணவர்கள் வைக்க முடியாது. ஏன் வைக்க முடியாது? வசனங்கள் வெட்டப்படும். என்ன செய்யப்படும்? வசனங்கள் வெட்டப்படும். அலல் மலக்கைனி பி பாபில ஹாரூத் மாரூத் அழகா இருக்கு வசனம். வசனம் எப்படி இருக்குது? அலல் மலக்கைனி பி பாபில ஹாரூத் மாரூத், பாபிலோனில் ஹாரூத் மாரூத் என்ற இரு வானவர்கள். ஹாரூத் மாரூத் என்ற இரு வானவர்கள். இப்ப இந்த இடத்துல நீங்க அந்த அர்த்தம் வச்சீங்கன்னா என்னென்ன காரியத்தை செய்யணும், செய்யக்கூடாத காரியங்களை எல்லாம் செய்ய வேண்டியது வரும். என்ன செய்வீங்க? ஹாரூத் மாரூத்தையும் மலக்கும் பக்கத்து பக்கத்துல இருக்குதா, அந்த ரெண்டையும் வெட்டுவீங்க. முதல்ல என்ன செய்வீங்க? மலக்கேணி பக்கத்துல ஹாரூத் மாரூத் இருக்குதா, இந்த ரெண்டையும் வெட்டுவீங்க. சரி, இந்த மலக்கேணிக்கு ஹாரூத் மாரூத் சம்பந்தம் இல்லை, ரெண்டையும் பிரிக்கிறோம், வெட்டணும், வசனத்தை துண்டாக்குவோம். சரி, அடுத்து என்ன பண்ணுவோம்? இதை வெட்டிட்டு அடுத்து ஒட்டுவோம். எங்க போய் ஒட்டுவோம்? அப்ப ஹாரூத் மாரூத்தை மலக்கேணி வெட்டியாச்சுன்னா இது எங்க போய் ஒட்டுறது? ஹாரூத் மாரூத்தை கொண்டு போய் எங்க போய் ஒட்டு? ஷயாத்தீன்ல போய் ஒட்டு. அது எங்க இருக்குது? பாபில தாண்டி, மலக்கைனியை தாண்டி, ஒமாவுசிலவை தாண்டி, அல்லிமூன நாச சிகரை தாண்டி ஷயாத்தீன் இருக்கு. இவ்வளவு வார்த்தைகளை தாண்டி அங்க போய் சேர்க்கணும். இது ஒண்ணு. அப்புறம் இந்த அல்மலக்கைனி தனியா இருக்குமே, இதை எங்க போய்? ஹாரூத் மாரூத்தை வெட்டி ஷயாத்தீன்ல போய் ஒட்டியாச்சு. அப்ப அல்மலக்கைனி இருக்குது, இதை எங்க போய் ஒட்டுறது? இதை எங்க ஒட்டணும்னா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி போய் ஒட்டணும். எங்க 5 வருஷத்தை தாண்டி கருத்தெல்லாம் மாறி 5 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஜிப்ரீல் மீகாயில் வந்துருச்சான், அங்க போய் சேர்க்கிறாங்க. நான் என்ன கேட்கிறேன், அடிப்படையான அறிவு. அல்லாஹ் இப்படி பேசுவாங்க? அல்லாஹ்வுடைய வார்த்தைகள்ல இப்படி ஒரு இடத்துல வெட்டு போட்டு இதை கொண்டு போய் இந்த பக்கம் சேர்த்து, இதை கொண்டு போய் 5 வருஷத்துக்கு முன்னாடி போய் சேர்த்து, இப்படி அல்லாஹ் பேசுவானா? அல்லாஹ் இப்படிதான் புரியுற மாதிரி செய்வானா? அல்லாஹ்வுடைய வார்த்தை இவ்வளவு குழப்பம், இது இப்படின்னா இதுதான் ஆகும், குழப்பம் அர்த்தம். இப்படி அல்லாஹ் பேசுவாங்கன்னா இது குழப்பம் அர்த்தம். அல்லாஹ் இப்படி பேச மாட்டான். இப்படி நாம பேசுவோமா? மனுஷன் யாராவது பேசுவோம்? யாருமே பேச மாட்டோம். அப்ப நம்ம பொதுவான ஒரு விதி என்ன? பொதுவான ஒரு விதி, வசனங்களை வெட்டக்கூடாது. இது பொதுவான விதி. வேறு எங்கேயும் பக்கத்துல உள்ள இடத்துல போய் சேர்க்கணுமே தவிர எங்கேயும் உள்ள இடத்துல போய் என்ன செய்யக்கூடாது, சேர்க்கக்கூடாதுங்கிறது பொதுவான விதி. அந்த விதிப்படி பார்த்தீங்கன்னாலும், இலக்கண விதிப்படி பார்த்தாலும், மலக்கைனி இருமைக்கு ஹாரூத் மாத்தி இருமைங்கிற அடிப்படையில் பார்த்தாலும் எல்லாமே எது பொருந்தி வருது? ஹாரூத் மாரூத்துங்கிறவங்க யாருங்கிறது தான், வான மலக்குங்கிறவங்க தான் எல்லா பொதுவான விதிகளுக்கும் உகந்த கருத்தா இருக்கு. சரியா? ஆனால் அல்மலக்கைனி அர்த்தம் வச்சீங்கன்னா இப்படிப்பட்ட நம்ம வசனங்களை செய்யக்கூடாத காரியங்களை எல்லாம் செய்யும்.
அதனால நம்ம அதை வேண்டாங்கிறோம். சரியா? சரி.